நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 6 வகையான ராகி ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். இதெல்லாமே கால்சியம், ஃபைபர், அயர்ன் ரிச்னு சொல்லலாம். முதல்ல பார்த்திங்கன்னா ராகி பூரி நல்லா உப்பலாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் ராகி லட்டு பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம். நெய் இதுக்கு அதிகமாக தேவைப்படாது, நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுவுமே ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாது. இதுக்கப்புறம் கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைலில் ராகி ஜூஸ், இதில் பாதாமெல்லாம் போட்டு நல்ல ஃபைபர் ரிச் ஆனதுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா ராகி இனிப்பு கொழுக்கட்டை, இதுவுமே கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு நல்ல ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள ஒரு அடை தோசை, ஒரு பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். இது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு பசியே எடுக்காது, அந்தளவுக்கு ஹெல்த்தியானது கூட. இதுக்கப்புறம் ராகி ரவா உப்புமா. இது எல்லாத்துக்கும் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ராகியில் லட்டு பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட். பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் நெய்யும் கிடையாது. ஸோ வெயிட் லாஸ் அப்படின்னு போகிறவங்களா இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த கருப்பட்டி ராகி லட்டு எடுத்துக்கலாம். இது ஸ்ட்ராங் போன்ஸுக்கு நல்லது, கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட உடம்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஹார்டாக இருக்காது. இதுக்கு 1 கப் ராகி எடுத்துக்கலாம். இது 2-3 தடவை நல்லா கழுவிக்கணும். 4 தடவை கூட நீங்கள் கழுவலாம். எல்லாருமே ராகி மாவு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இது கொங்கு நாடு கிராமத்தில் இப்படி தான் ராகி லட்டு பண்ணுவாங்க. ஸோ எங்கள் பாட்டி, அம்மா எல்லாருமே இப்படி தான் பண்ணுவாங்க ராகி லட்டு. இது 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. தண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் நீங்கள் போடலாம். இல்லை அப்படின்னா இதை நல்லா வடித்ததுக்கப்புறம் இதுலேயே கூட அப்படியே விட்டுறலாம். அந்த தண்ணியெல்லாம் நம்ம கீழே வரணும், தண்ணி இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு கொஞ்சம் ட்ரையானால் ரொம்ப நல்லது கூட. அப்போ தான் இந்த லட்டு பார்த்திங்க அப்படின்னா கெட்டு போகாது. இதுக்கு பார்த்திங்கன்னா பாதாம் 1/4 கப், அதுக்கப்புறம் நிலக்கடலை, ஏலக்காய், முந்திரி இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் நிலக்கடலையில் தோல் எடுக்கணும் நல்லா அவசியம் இல்லை. நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை ஆற வச்சுட்டு அரைக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும் நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு. அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ எள்ளு போட்டிருக்கேன். எள்ளுலேயும் பார்த்திங்கன்னா கால்சியம், அயன் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நிலக்கடலையும் ரொம்ப நல்லது. பாதாம் முந்திரிங்கிறது அதுவும் ரொம்ப நல்லதாக உடம்புக்கு. ஸோ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும் முதல்ல. இப்போது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். இதில் எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த ராகியை போட்டுட்டு நம்ம முதல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு சில டைமில் ராகி நல்லா பாப்பாகும், நல்லா வெடிக்கும். அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். அது வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணோம். மினிமம் ஒரு 5 to 8 மினிட்ஸ் நம்ம ரோஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி ரோஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உடம்புக்கு நல்லது. இல்லை அப்படின்னா அது வேகாமையோ ரோஸ்ட் பண்ணாமையோ இருந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வயிற்று வலிக்கும். ஸோ அப்படி வயிறு வலியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம இதை கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ண பாருங்கள். எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது அது நல்லா பாப்பாகும். நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ண முடியாதவங்க பிரச்சனை இல்லை, நீங்கள் ராகி மாவு யூஸ் பண்ணிக்கலாம். ராகி மாவோ, கம்பு மாவோ, ஈவன் அரிசி மாவு கூட நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெடிக்கிறது தெரியும். இதையும் கம்ப்ளீட்டாக நம்ம ஆற வச்சுட்டு தான் அரைக்கணும். ஸோ இப்போ நம்ம கருப்பட்டி எடுக்கிறோம். கருப்பட்டி 1 கப் எடுத்தோன்னா ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு இது 1 கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா இதை காய்ச்சணும். கருப்பட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ நம்ம திருவ முடியாது. ஒரு சில கருப்பட்டி சாஃப்டாக இருக்கும். ஆனால் சாஃப்டாக இருக்கிற கருப்பட்டியில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா அது சீக்கிரமாகவே கெட்டு போயிடும், பூஞ்சை வந்துடும். இது நல்லா விளைஞ்ச கருப்பட்டிங்கிறதுனால கெட்டு போகாது. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு 1 கம்பி பதம் இல்லைன்னா 1/2 கம்பி பதம் வந்தால் போதும். இல்லை பிசுப்பு பதம் வந்தால் கூட நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு மேலே விட்டீங்க அப்படின்னா லட்டு ரொம்ப கெட்டியாகிடும். ஸோ இந்த ஸ்டேஜோடு நிறுத்திக்கோங்க. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. தேவைப்பட்டால் கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் காய்ச்சிக்கலாம் கருப்பட்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இதுக்கு வெல்லம் கூட நீங்கள் போடலாம். இப்போ இதுவும் ஆறிடுச்சு ராகியும். முதல்ல ராகி அரைச்சிடலாம் ஃபைனாக. இங்கே பாருங்கள் இப்படி பவுடர் மாதிரி வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச எல்லா நட்ஸையும் போட்டுட்டு இதையும் நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து நல்லா பிடிக்க வரும். இதில் சர்க்கரை போட்டோ இல்லை அப்படின்னா வெல்லம் போட்டோ அப்படியே வந்து நீங்கள் அரைச்சி அப்படியே கூட லட்டு பிடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அது கொஞ்சம் நெய் தேவைப்படும். ஆனால் நெய் வேணாம், நெய் விருப்பப்படாதவங்க நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப முக்கியமானதே பதம். கருப்பட்டியாக இருக்கட்டும் வெல்லமாக இருக்கட்டும், நீங்கள் பண்ணும்போது பதம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் அதிகமாக விட்டுட்டீங்க அப்படின்னாலும் லட்டு ஹார்ட் ஆயிரும். ரொம்ப வந்து நீங்கள் பிசு பதம் இல்லாமல் ஜாகரி ஊற்றினீங்கனாலும் சீக்கிரம் கெட்டு போயிடும், பிடிக்க வராது. ஸோ அதனால் கரெக்டான பதத்தை பார்த்து நீங்கள் காய்ச்சிக்கோங்க. காய்ச்சிட்டு கிராஜுவலாக ஊற்றணும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம லட்டு பிடிக்கணும். சின்ன குழந்தைங்க அப்படின்னா சின்ன சின்ன லட்டாக நீங்கள் பிடிச்சிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14 டேஸ்க்கு கெட்டு போகாது. ஈரம் படாமல் நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் க்ளீனான கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா கெட்டே போகாது. ஏன்னா இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை, எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸும் கிடையாது. ஸோ கிராமத்தில் இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த ராகியோட கலரே பார்த்திங்கன்னா நல்லா பர்பிள் கலர் மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரியே நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இதுலேயே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹனி ஊற்றி கூட நீங்கள் பண்ணலாம். இப்போது கருப்பட்டி கிடைக்கல, வெல்லம் கிடைக்கல, உங்கள்கிட்ட தேன் இருக்குன்னா தேன் ஊற்றி நீங்கள் லட்டு மாதிரி பிடிக்கலாம். தேனை லைட்டாக சூடு பண்ணியும் ஊற்றலாம், இல்லை டைரெக்டாகவும் அப்படியே ஊற்றி பண்ணலாம். இல்லை எனக்கு சுகரில் தான் பிடிக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அதே மாதிரி 1/2 கப் சுகர், ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு அது ஒரு கம்பி பதம் வந்தோடனே இதில் ஊற்றி கூட நீங்கள் பண்ணலாம். அப்படியெல்லாம் ஊற்றி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா நீங்கள் நெய் போட வேண்டியதில்லை. ஸோ இதே மெத்தடை பயன்படுத்தி நான் கம்பில் போட்டிருக்கேன். கம்பு ரெட் ரைஸ்லாம் நான் லட்டு போட்டிருக்கேன். நீங்கள் உத்தமி கிச்சனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பொங்கல், சங்கராந்தி, தீபாவளி எல்லா டைம்லேயுமே இது வந்து சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் ராகி அப்படிங்கிறது பெண் குழந்தைகள்லேருந்து பசங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு போன் ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் ராகி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாது. நம்ம எந்த கலர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அது எதுவுமே யூஸ் பண்ணாமல் நல்ல ஹைஜீனாக பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுற ராகி ஜூஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இதனோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா gluten ஃப்ரீ, அயன், கால்சியம் ரிச், இம்யூனிட்டி பூஸ்டர், போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அனீமியாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து 1/4 கப் முழு ராகி எடுத்துக்கலாம். முழு ராகி ரொம்ப நல்லது. இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 3 தடவை நல்லா கழுவிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த தண்ணியை வடிச்சிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான வாட்டர் ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 3 மணி நேரம் இல்லைனா ஓவர் நைட் வந்து நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ராகினோட கடினத்தன்மை வந்து போயிடும். இதுக்கப்புறம் பாதாம் ஒரு 1/4 கப் எடுத்துகிட்டு நம்ம தண்ணி ஊற்றி இதையும் கழுவிக்கலாம். கழுவிட்டு நல்ல கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு ஒரு 1 மணி நேரம் இதை வந்து ஊற வச்சிடணும். இப்போது ராகியும் ஊறிடுச்சு, நம்மளுக்கு பாதாம் ஊறிடுச்சு. ஸோ நம்ம இந்த பாதாம் வந்து ஸ்கின் எடுத்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். ஸோ இது மாதிரி கையில் எடுக்கும்போது ஈஸியாக வந்து உறிஞ்சு வந்துடும், இப்படி கொதிக்கிற தண்ணியில் ஊற வைக்கும்போது. இப்போது ராகியை வந்து ரெடி ஆகிடுச்சு. அதையும் நம்ம தண்ணியை ரிமூவ் பண்ணிடணும். இப்போ தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஏலக்காய் போட்டுக்கிறோம், அதாவது பாதாமில். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் வந்து ஒரு 1/2 கப்லேருந்து 1/3 கப் கூட எடுத்துக்கலாம் நம்ம. இப்படி இல்லைனா பால் கூட நீங்கள் ஊற்றலாம். இப்போது பேனை வந்து ஹீட் பண்ணிவிட்டு இந்த ராகி ஊற வச்ச ராகியை போடுங்க. ஊற வச்ச ராகியை போட்டுட்டு நல்லா வந்து பொரிச்சு எடுக்கணும். அதை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சு எடுக்கணும். ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராகி வந்து பஃப்டு ராகி மாதிரி வரும். ஸோ அப்படி வந்து நீங்கள் பண்ணலாம். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ராகி வெடித்து வரும் கடுகு வெடிக்கிற மாதிரி. அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுனா பொரிச்ச ராகி மாதிரி ஆகிடும். அப்போது நமக்கு வந்து ஜீரண கோளாறெல்லாம் வராது. ராகியை வந்து இப்படி நல்லா ரோஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. ராகியை வந்து அப்படியே சாப்பிடக்கூடாது. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்ணும்.
இப்படி சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஈஸியாக ஜீரணம் ஆகிடும். நம்ம அப்படியே கொடுக்கக்கூடாது. ஜூஸாக போட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெடிக்கும் அந்த பேன்லேருந்து பாருங்கள் எப்படி வெடிக்கும்னு சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட்டில் வந்து காமிக்கிறேன். நான் இப்படி பண்ணும்போது அப்படியே வெளியே தெரிக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிடணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கருக விட்டுறாதீங்க ராகியை. ஸோ இதை வந்து ஆற வச்சிடணும். ஆற வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டோம்னா நம்ம எப்படி வந்து ராகி மாவு கிடைக்கும் அதே மாதிரி கிடச்சிரும். அதுக்கப்புறம் அந்த ஏலக்காய், பாதாம், தேங்காய், இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் இதை வடிக்கணும். இதை வந்து உங்கள்கிட்ட காட்டன் கிளாத் இருந்ததுன்னா அதில் கூட புழிஞ்சிக்கலாம். அப்போ அந்த லம்ஸ் வராது. ரொம்ப சன்னமும் இல்லை, இது மாதிரி சல்லடையில் பிழியும் போதும் அந்த லம்ஸ் எல்லாம் வராது. ஸோ இதை வந்து நம்ம நல்லா வந்து வடித்ததுக்கப்புறமா திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா இதையே மிக்சியில் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி அதையும் ஊற்றுவோம். ஸோ இந்த ராகி ஜூஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தின்னாக இருக்கணும், திக்காக இருக்கக்கூடாது. ஸோ இந்த வடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது காட்டன் கிளாத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதான் வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு திரும்ப ஊற்றிடலாம். ஸோ எல்லாமே வந்து வடிக்கிறது ரொம்ப முக்கியம். பட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால், அதுக்கப்புறம் வந்து பாதாமெல்லாம் செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து நார்மலான ஷர்பத்தோ ஜூஸோட இது ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம ஈவினிங்லேயும் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு, இல்லை மார்னிங்லேயும் கொடுக்கலாம். இது வெயிலுக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்ம வந்து ஐஸ் க்யூப்ஸை போட்டு நல்லா சில் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து நல்லா குடிப்பாங்க. வெல்லம் பிடிக்காத குழந்தைகளுக்கு நீங்கள் சுகர் கூட போடலாம். நான் ஃப்ரீசரில் ஒரு மணி நேரம் வைக்க போகிறேன். ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்ட தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். பட் நான் ஐஸ் க்யூப்ஸ் போட போகிறேன். நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கலைன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் நார்மல் ஃப்ரிட்ஜ்லேயே கூட வச்சுக்கலாம் ஒரு 3 மணி நேரம். ஸோ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் ஐஸ் க்யூப்ஸை வந்து ஆட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் இம்மீடியட்டாக சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ நல்லா சத்தானது, ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆனதுன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து வெயிட் லாஸ்ன்னு போகும்போது மார்னிங் ஸ்மூத்தி பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும். இதில் டேட்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். வெல்லம் பிடிக்காதவங்க டேட்ஸோ ஹனியோ கூட போட்டுக்கலாம். நான் கூடி சீக்கிரமாக அந்த வீடியோ போடுறேன். இந்த ராகிலேயே கொஞ்சம் மெலன் சீட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்நட் இதெல்லாமே கூட நீங்கள் ரோஸ்ட் பண்ணி போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சியா சீட்ஸுமே நீங்கள் போட்டு பண்ணலாம். பட் ராகி அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. ராகி, நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இதெல்லாம் வேணும்னா நான் சொன்ன மாதிரி டேட்ஸ் போடலாம். சுகர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சுகர் வந்து ப்ராப்ளம் இல்லைங்கிறது சுகரும் நீங்கள் போடலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ராகி பூரி. சிம்பிளான ராகி பூரி, அதுக்கப்புறம் டொமேட்டோ சாகு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ராகி பூரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆனாலுமே இப்படி ஃப்ளஃபியாக உப்புனது வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிடாது. அந்தளவுக்கு கிறிஸ்பினஸும் நல்லாயிருக்கும். இதுக்கு மைதாவோ ரவையோ தேவையில்லை. ராகி பூரி ஆயிலையும் அப்சர்வ் பண்ணிக்காது. ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரி பண்ணாலுமே ஆயில் அப்சர்வ் பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராகி பூரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகியில் கால்சியம், அயன் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது முதல்ல குருமா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ், ஏதாவது வெஜிடபிள்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். வெங்காயம், அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, தக்காளி, அரைக்க தேவையான பொருட்கள்லாம் நீங்கள் ரெடி எடுத்து வச்சுருங்க. இப்போது ப்ரெஷர் குக்கரில் கடுகு, சோம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி, கிராம்பு, பட்டை, ஸ்டார் அனீஸ் அப்படிங்கிறது வந்து நட்சத்திரப்பூ, இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கலாம். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, அப்புறம் பெரிய வெங்காயம் 1 நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். இது நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஒரு 8 to 10 மினிட்ஸில் இதை பண்ணிடலாம். இதுக்கு வெஜிடபிள்னு பார்த்திங்கன்னா உங்களோட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த வெங்காயம் வதங்கும். இது கர்நாடகா ஸ்பெஷல்னு சொல்லலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், பரோட்டா, பராத்தா எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஈவன் நான்கு கூட இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
இப்போ தக்காளி ஒரு 3 தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இன்கேஸ் குழந்தைகளுக்கு இது பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை அரைச்சி கூட ஊற்றிக்கலாம். பட் நம்ம கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணி போட்டு வதக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கலாம். இது சாஃப்டாக வரைக்கும் வதக்கினதுக்கப்புறமா மசாலா பொடி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், கொத்தமல்லி தூள், அவ்வளோதான். வேறு எதுவும் வந்து பெரிய மசாலாலாம் நம்ம அரைச்சி போடணும்னு அவசியம் இல்லை. நான் சொன்ன மாதிரி இருக்கிறதுலையே சட்னி செய்கிற நேரத்தில் இந்த குருமா செஞ்சிடலாம். எப்போவுமே சட்னியை சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு எப்பாவது ஒரு நாள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது, ஈஸி கூட. ஸோ இதில் வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், மஷ்ரூம், பன்னீர் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ, ஈவன் பீட்ரூட் போட்டால் கூட உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்கலாம். இப்போ நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நான் போடுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நெய் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நல்லா வதக்கணும் ஒரு 2 நிமிஷம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி, 2 கப் தண்ணி ஊற்றுறேன்னா. அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு தேங்காய், முந்திரி, கசகசா, பொட்டுக்கடலை, இஞ்சி, பூண்டு, அதாவது ஃபெனல், அதுக்கப்புறம் ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். பேஸ்ட்டாகவும் அரைக்கலாம், பியூரி மாதிரி அரைக்கலாம். இதையும் ஊற்றிடலாம். இதையும் ஊற்றிட்டு தேவையான அளவு நம்ம போட்டுக்கணும். இன்கேஸ் நம்ம பொட்டுக்கடலையெல்லாம் போட்டதுக்கு கொஞ்சம் திக்னஸ் வர மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பொட்டுக்கடலை போட்டுக்கிறது திக்னஸ்க்காக போட்டிருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டது. ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு நான் கொஞ்சம் கொதிக்க வைக்கிறேன். ஏன்னா ஒரு கொதி வரும்போது நம்ம மூடி வச்சிடலாம், அவ்வளோதான். இப்போது மூடி 3லேருந்து 4 விசில் விட்டுறலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக சாஃப்டாக வெந்துடும். இதே மாதிரி நான்வெஜ் பிடிக்கிறவங்க சிக்கன், மட்டன் இதில் வேணாலும் செய்யலாம் நீங்கள். ஸோ ஃபிஷ்ஷில் கூட நீங்கள் செய்யலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பர்ஃபெக்டாக நமக்கு அந்த குருமா ரெடி. இப்போது பூரிக்கு கோதுமை மாவு, ராகி மாவு, உப்பு, கொஞ்சம் எண்ணெய் இதை ஊற்றி நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து முக்கியமானது நீங்கள் சுடுதண்ணி ஊற்றி தான் பிசையணும். இல்லை அப்படின்னா ராகி வந்து க்ளூட்டன் ஃப்ரீ அப்படிங்கிறனால ஒன்றா சேர்ந்து வராது. டெஃபினட்டாக நீங்கள் கோதுமையே யூஸ் பண்ணாலுமே, கோதுமையில் க்ளூட்டன் இருந்தாலுமே நீங்கள் வந்து நல்ல ஹாட் வாட்டர் ஊற்றி பிசைஞ்சால் மட்டும்தான் நமக்கு டோ நல்லா வரும். நார்மல் வாட்டர் ஊற்றுனீங்க அப்படின்னா அந்தளவுக்கு க்ளூட்டன் ராகியில் டெவலப் ஆகாது. அது வந்து பார்த்துக்கணும். இந்த மாவு எந்த அளவுக்கு இருக்கணும்னா ஓவர் சாஃப்டாக சப்பாத்தி மாவு மாதிரி இருந்ததுன்னா ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சுட்டு, நம்ம பூரி மாவு மாதிரியே கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதாவது செமி சாஃப்ட்டுன்னு சொல்லுவோம். சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கும். அதாவது கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ மூடி 20 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். மூடி வைங்க, ஆயில் மேலே ஊற்றிட்டு, அப்போ தான் ட்ரை ஆகாது. இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ரெஸ்ட்டு கொடுத்துட்டோம், போதும் இதுக்கு. இப்போ இது நல்லா பிசையணும். ஒரு 2 நிமிஷம் பிசைங்க. அப்போ தான் வந்து எல்லா மாவுமே ஈவன் ட்ரையாக இருக்கிற மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல டோ மாதிரி வரும். இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு சின்ன சின்ன பால்ஸாக பிடிக்கலாம். இதிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய பால்ஸாக பிடிச்சி பெரிய பூரியாகவும் பண்ணலாம். ஸோ பூரி பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது முதல்ல டோ. அது செமி சாஃப்டாக மட்டும்தான் இருக்கணும். ரெண்டாவது, இந்த உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா அதில் கிராக் விழக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இதில் மாவை தூவி பண்ணிங்க அப்படின்னா விரிசல் விடும். ஸோ ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு, இது ரொம்ப தின்னாக தேய்ச்சிடாதீங்க. தின்னாக தேய்ச்சா அப்சர்வ் பண்ணும் அந்த விரியும் போது. ஓரளவுக்கு நம்ம சப்பாத்தி தேய்க்கும்போது பூரி தேய்க்கும்போது திக்காக தான் இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணால் பர்ஃபெக்டாக வரும் உப்பி. இல்லைன்னா மேலே வந்து விரிசல் விழுந்து ஆயில் வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் நான் சொல்கிற மாதிரி திக்காக தேய்க்கணும், தின்னாக தேய்க்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை நம்ம போட்டு எடுக்கலாம். நல்ல சூடான எண்ணெய் அதில் மட்டும்தான் போடணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லோ ஹீட்டில் இருக்கிற ஆயிலில் ஃப்ரை பண்ணவே கூடாது. நல்ல ஹாட் ஆயிலாக இருக்கணும், மீடியமுக்கு கொண்டே போகக்கூடாது. ஸோ இது மாதிரி உப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வரைக்கும் வெந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ இதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான பூரின்னு சொல்லலாம். பூரி ஒரு சில டைமில் கிராக் ஆகி ஓட்டையெல்லாம் விழுந்து உள்ளே ஆயில் போய் சாப்பிட்றக்கே நல்லா இருக்காது.
ஸோ இது மாதிரி டெக்னிக்கில் நீங்கள் கோதுமை பூரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கோதுமையில், மைதாவில், ரைஸில் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக வரும். ஈவன் சோளம், அதுக்கப்புறம் வந்து கம்பு, மில்லட்ஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். அதில் க்ளூட்டன் வேணும்னா கொஞ்சம் கோதுமை மாவோ மைதாவோ ஆட் பண்ணிக்கலாம். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பி பர்ஃபெக்டாக இருக்குன்னு. இதே மாதிரி ரவையே கலக்க போகிறதில்ல நம்ம. ஸோ ஆனாலுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்கு இது உப்புனது அப்படியே தான் இருக்கும். கிறிஸ்பினஸும் நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டாவது நான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாவுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-12 பூரி வரும். அதாவது நம்ம 2 கப், 1 கப் அப்படிங்கிறது 250 கிராம். அதுலேயே நமக்கு 12-13 பூரி வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு பூரி வந்து போட முடியல, உங்களுக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ண பிடிக்கலனா இதையே அப்படியே சப்பாத்தியாக கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். ஃபுல்கா, சப்பாத்தி எல்லாமே இதில் வரும். ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ராகி பார்த்திங்க அப்படின்னா க்ளூட்டன் ஃப்ரீ, அதாவது அது வந்து ஒன்று சேர்ந்து வராது, க்ளூட்டன் டெவலப் ஆகாது. அதனால் நம்ம இதில் வந்து கோதுமை மாவு போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கோதுமை மாவு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ராகி பூரி ரொம்ப கடினமாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இன்கேஸ் க்ளூட்டன் உங்களுக்கு வேணவே வேணாம், க்ளூட்டன் வந்து உங்களுக்கு அலர்ஜி ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம், அந்த டைமில் மட்டும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ராகியில் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் கொழுக்கட்டை. இது கணேஷ் சதுர்த்திக்கு மட்டும் இல்லை, நம்ம ஈவினிங் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். சத்தான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். பஞ்சு போல் ஒரு ராகி ஸ்வீட் கொழுக்கட்டை, அது கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுறது. இந்த கணேஷ் சதுர்த்திக்கு இது மாதிரி ஹெல்த்தியான கொழுக்கட்டை பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது கூட. அயன், கால்சியம் அதிகமாக உள்ள ஒரு உணவுன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம். மாவு ரெடி பண்ணுறது மட்டும்தான். அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்கும். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு 1 கப் ராகி மாவு, நெய், அதுக்கப்புறம் வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தேங்காய், ஏலக்காய், அவ்வளோதான். ஸோ முதல்ல 1 கப் ராகி எடுத்துக்கலாம். நீங்கள் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஏலக்காய் பொடி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம், கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு 1/2 கப், அது ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் போடணும். அதுக்கப்புறம் நெய் போட்டுக்கலாம். இதெல்லாமே வந்து முதல்ல கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணும்போது அந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதமும் அதுக்கப்புறம் அந்த நாட்டு சர்க்கரை வெல்லத்தில் இருக்கிற ஈரப்பதமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகி மாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிடிக்கிற கன்சிஸ்டன்சியை கொடுத்துரும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போது இந்த ஸ்டேஜில் தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். தண்ணியை தூவி நம்ம புட்டு மாவுக்கெல்லாம் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி பண்ணணும். கொஞ்சம் மாவு வந்து ஈரமானா மட்டும் போதும். கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா தண்ணி மாதிரி போய்டும், பிடிக்க முடியாது. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். கையில் எடுத்தால் கொஞ்சம் உதிரி மாதிரி இருக்கணும், ஆனால் வந்து ஈரமாக இருக்கும், கையில் பிடிக்க முடியும். அப்படி இருக்கும்போது தான் அந்த ராகி கொழுக்கட்டை நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு நாள் வச்சுருந்தா கூட அது வந்து கட்டியாகாது. இப்போது நம்ம பிடி கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். இது மாதிரி பண்ணிக்கலாம். கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக நெய் தடவிட்டு பிடிக்கலாம். இதுலேயே நீங்கள் தேவைப்பட்டால் ரோஸ்ட் பண்ண பீனட்ஸ், நிலக்கடலையை கொஞ்சம் வறுத்து போட்டுக்கலாம். இல்லை வந்து முந்திரி, திராட்சை அது கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது வந்து கிளாசிக்காக ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது இவ்வளோ தான் போடுவாங்க கொங்கு நாடு கிராமத்தில். இப்போ இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் போதும், அதுக்கு மேலே வேக வேணாம். ஸோ பர்ஃபெக்டாக வெந்துடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். நம்ம இந்த வறுத்து அரைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது. ஒரு 2 நிமிஷம் மாவு ரெடி பண்ண, இது வேகிறதுக்கு 10 நிமிஷம், அவ்வளோதான். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் பாதாம் எல்லாம் கூட சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம நிலக்கடலையை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை 1-2 உடைச்சும் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ஹெல்த்தியான, கால்சியம் அதிகம் உள்ள ராகி அடை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவியல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப 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 ப்ரோட்டீன் அதிகம் உள்ள ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். ராகி எடுத்துக்கலாம். ராகி வந்து பார்த்திங்கன்னா முழு ராகி தான் எடுக்கிறேன் நான். நீங்கள் ராகி மாவு கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 1 கப் ராகி எடுத்துக்கலாம்.
இதுக்கப்புறம் உளுந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு இதெல்லாமே 1/4 கப் போட்டுட்டு ஒரு 3-4 தடவை நல்லா நீங்கள் கழுவிக்குங்க. ஸோ இந்த கழுவிட்டு இந்த தண்ணியை நம்ம வடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னும் நல்லா ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இல்லைனா நீங்கள் ஒரு 6 மணி நேரம் கூட ஓகே தான். இல்லைனா நைட்டு ஃபுல்லாக கூட நீங்கள் ஊற வைக்கலாம். ஸோ இப்படி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதையும் வந்து தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு தான் நம்ம வந்து மிக்சியில் அரைக்க போகிறோம். ஸோ ஊற வச்ச தண்ணியில் நீங்கள் அரைக்க வேணாம். இப்போ இதில் பூண்டு, வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். பூண்டு ஆப்ஷனல், பட் ஆனால் பூண்டு வந்து ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது பூண்டு போட்டால். அதுக்கப்புறம் ஜீரகம், உப்பு தேவையான அளவு, இதுக்கப்புறம் கறிவேப்பிலை. நீங்கள் ஜீரகத்துக்கு பதிவாக ஃபெனல் கூட போட்டுக்கலாம், சோம்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டு அரைக்கலாம், தேங்காய் போட்டு அரைக்கலாம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வெரைட்டின்னு சொல்லலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நம்ம கரகரப்பாக அரைச்சிக்கலாம். யூஸ்வலாக அடை அப்படிங்கிறது நல்லா திக்காக நல்ல கரகரப்பாக இருக்கும். ஆனால் நான் வந்து செய்ய போகிறது அடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடை தோசை மாதிரி இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் விட்டும் பண்ணலாம், புளிக்க வச்சும் பண்ணலாம், இல்லை புளிக்க வைக்காமையும் பண்ணலாம். நீங்கள் எப்படி பண்ணாலும் அது நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் இந்த டைம் புளிக்க வச்சு பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் பேட்டரெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு பெருங்காயம் எல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா இதை மூடி அப்படியே வச்சிடலாம் ஒரு 3-4 மணி நேரம். இப்போ அடைக்கு அவியலுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகமெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் அவியல் தான். இப்போது பச்சை மிளகாய், கறிவேப்பிலை போட்டு நூக்கல் இருந்துச்சு என்கிட்ட. ஸோ அதை வந்து நான் போட்டுட்டேன். நீங்கள் எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டு நான் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வேக வைக்க போகிறோம். மார்னிங் அப்படிங்கிறதுனால டைம் இல்லைங்கிறதுனால நான் கடைசியாக தாளித்து போட்டதுக்கு பதிலாக நான் முன்னாடியே தாளிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் இது நல்லா கொதிச்சிரும். அரைக்கிறதுக்கு இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காய், அதுக்கப்புறம் ஜீரகம் இதெல்லாம் போட்டுக்கலாம். இதில் புளிப்புக்காக கொஞ்சம் தயிர் போட போகிறேன். திக்னஸ்க்காக ஒரு 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. ஸோ அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த அரைச்சி வச்ச விழுதை நம்ம போட போகிறோம். தேவைப்பட்ட தண்ணி ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்ச விழுது ஒரு 5 நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சா ரெடி ஆகிடும். இந்த டைமில் அவியலுக்கு இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் தேவைப்படுதுன்னா மஞ்சத்தூள், உப்பு தேவைப்படுதுன்னா நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். இந்த அவியல் செய்கிறதுக்கு மேக்ஸிமமே வந்து ஒரு 8 நிமிஷம் தான் ஆகும். ஸோ மார்னிங் டைமில் ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம இதை தேங்காயை வேக வைக்கிறதுனால இது கெட்டும் போகாது. ஸோ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம எடுத்துடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. இப்போ நமக்கு அந்த புளிக்க வச்ச அந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கலந்துக்கலாம். தண்ணி கலந்துட்டு கூட நீங்கள் ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் ஓகே. இப்போது நம்ம அயன் தோசை தவை நல்லா சூடு பண்ணிவிட்டு தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடைய ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் நம்ம வேக வச்சா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதை திருப்பியும் போடலாம், திருப்பி போடாமல் அப்படியும் சாப்பிட்லாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான், உங்களுக்கு எது பிடிக்குமோ அதே மாதிரி பார்த்துங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக தின்னான அடை தோசை நமக்கு ரெடி. அவியலோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரியே கம்பு அடையும் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ட்ரெடிஷ்னலாக எப்படி அடை அதையும் நான் போட்டிருக்கேன். ஸோ ரெண்டாவது நான் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் அடையெல்லாம் ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள இந்த அடையெல்லாம் சாப்பிடும்போது நீங்கள் வந்து மார்னிங் தான் சாப்பிடணும், நைட்டு வந்து சாப்பிட வேணாம். மார்னிங் வந்து ஒரு நல்ல எனர்ஜியாக இருக்கும். நம்ம மார்னிங்லேருந்து மதியானம் லஞ்ச் வரைக்குமே உங்களுக்கு பசிக்காது. வெயிட் லாஸ்ன்னு போகும்போது நீங்கள் இது மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளோ கால்சியம், அவ்வளோ அயன், அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது. இந்த ராகி அடையில் நீங்கள் வெங்காயம் அதுக்கப்புறம் தேங்காயும் அரைச்சி போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு வரைக்குமே கெட்டு போகாது. முழு ராகி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ராகி மாவு வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக மட்டும்தான் எடுத்துக்கணும், இல்லை லஞ்சாக எடுத்துக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஆனால் டின்னருக்கு வந்து எடுத்துக்க வேணாம். ஏன் அப்படின்னா இதில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால ஜீரணம் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது ராகி ரவா உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹெல்தியானது, கால்சியம், அயன் எல்லாமே ரொம்ப அதிகமானது.
இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் அதை சாப்பிட்லாம். எப்படி சாஃப்டாக பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 4 கப் தண்ணியை வந்து கொதிக்க வச்சுக்கலாம். 4லேருந்து 4.25 கப் கரெக்டாக இருக்கும். இப்போ ஆயில் ஊற்றிட்டு பேனில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு போட்டுட்டு நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் நம்ம இதை வதக்கிட்டே இருக்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் முந்திரி, அதுக்கப்புறம் நிலக்கடலை எல்லாம் கூட போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து தேவைப்பட்டால் கேப்சிகம் கூட போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கறிவேப்பிலையெல்லாம் போட்டுட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு போட்டு வதக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் கூட நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் பிடிச்சதுன்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து சாஃப்டாக முதல்ல வதங்கணும். இதுக்கப்புறம் முந்திரி தேவையான அளவு போட்டுட்டு நம்ம கேரட்டு, பீன்ஸ் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் எடுத்தால் 1/4 கப் அளவுக்கு எடுத்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வின்டர்லேயும் சாப்பிட்லாம், வெயில் காலத்துலேயும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். இப்போ நம்ம தக்காளி 1 போட்டிருக்கேன். தக்காளி பிடிக்காதவங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். தக்காளிக்கு பதிலாக நீங்கள் வந்து தேங்காய் போடலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரவையோடு செய்கிறதுனால நமக்கு ராகியோட டேஸ்ட் வந்து எதுவுமே மாறாது. இப்போ நான் 1/2 கப் ரவை போட்டிருக்கேன். 1/2 கப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 125 கிராம் வரும்னு நினைக்கிறேன். இதையும் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ராகி வந்து ஒரு 1/2 கப், அதையும் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நான் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த ராகி வந்து பச்சை வாசனை போகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பச்சை வாசனை இருந்ததுன்னா அந்த உப்மாவோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராகி மாதிரியே இருக்கும், ராகியோட பச்சை வாசனை. ஸோ அதனால் முதல்ல ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா நீங்கள் வதக்கலாம். ஸோ இதுலேயே நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துட்டால் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்தரலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நீங்கள் வந்து இந்த கொதிக்கிற தண்ணியை ஊற்றணும். கொதிக்கிற தண்ணி ஊற்றும்போது கேர்ஃபுல்லாக ஊற்றணும். ஒன்றும் கட்டி ஆகாமல் இருக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சா தான் கட்டி ஆகாமல் இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். ஒரே அடியாக ஊற்றிட்டிங்கனாலும் எல்லாம் கட்டி ஆகிடும். ஸோ அதை உடச்சி வர்றதுக்கு விஸ்கெல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய வரும். அதனால் கிராஜுவலாக நம்ம தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், கட்டியெல்லாம் இருந்ததுன்னா உடச்சி விட்டுக்குங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணும்போது கட்டி பெருசாக விழாது. நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் சால்ட் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஸோ பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளேவருக்காக மட்டும்தான் நம்ம நெய் ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். டைம் ஆகும்போது என்ன ஆகும்னா நல்லா கெட்டியாயிடும். ஸோ பாருங்கள், அப்படியே நெய், அந்த ராகி எல்லாமே சேர்த்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கடைசியாக நம்ம கொத்தமல்லி, நெய் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கும் சரி, சின்ன குழந்தைகளுக்கும் சரி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.